எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம ஆல்காரிதம்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் அதில் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் மட்டும் அல்காரிதமோட ஸ்ட்ரக்சர் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நொட்டேஷன்ஸில் வந்து சீடோ கோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சீடோ கோட் இந்த நேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ரெண்டாக பிரிக்கலாம். கோடுங்கிறது நீங்கள் அடிக்கக்கூடிய ப்ரோக்ராம். சீடோனா பொய்யான கோட், அதாவது ஆக்சுவலாக நீங்கள் அடிக்கக்கூடிய, அதாவது டைப் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. பட் இது வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆகட்டோ அப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிற மாதிரியே எழுதுறது தான் வந்து நம்ம சீடோ கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்ஃபார்மல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் டெவலப்பிங் த அல்காரிதம்ஸ். நம்ம எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்சஸில் இதை எழுதிக்கலாம். இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கானாலும் த சேம் சீடோ கோட் கேன் பி யூஸ்ட். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லா அல்காரிதமும் டெவலப் பண்ண உதவுது. அந்த அல்காரிதம் எல்லாத்தையுமே பைத்தான் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக உதவுது. அது மாதிரி இது வந்து நம்ம ப்ரோக்ராம் டைப்பில் நம்ம எழுதினாலுமே இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்லலாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு வழிமுறையை ப்ரோக்ராம்ங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரியே நமக்கு காமிக்கும். ஆனால் அது கோடு கிடையாது. கோடு மாதிரி ஆனால் கோடு கிடையாது. அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிற மாதிரியே தான் நம்ம எழுதுவோம். ஆனால் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி வராதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சீடோ கோட் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னால் இதை வந்து ஈஸியாக வந்து பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் மட்டும் நம்மளால் எழுத முடியும். அப்புறமேட்டு இதில் என்ன பார்க்குறோம்னா, அந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து சீடோ கோட்லேருந்து நம்ம பைத்தான் கோடுக்கு நம்ம எழுதிட்டோன்னா அதை கம்ப்யூட்டரில் ரன் பண்ணலாம். அதில் வந்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம், அவுட்புட் கொடுத்துக்கலாம், அதில் என்ன கால்குலேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சீடோ கோடு இட்செல்ஃப் அதை வச்சே வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அது வந்து அந்த கோடோட ஸ்ட்ரக்சரை ஒரு அல்காரிதம் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து சீடோ கோட் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த சீடோ கோட் மூலமாக எப்படி நம்ம அல்காரிதம்லாம் டிஃபைன் பண்ணுறது அது மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம்.